சரியா இப்பத்துல இருந்து ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி 1968 அப்ப சோனியா காந்தி அவங்க நம்முடைய முன்னாள் பிரதமரான ராஜீவ் காந்தி திருமணம் செய்யறாங்க. திருமணம் செஞ்சு இந்தியாவுக்கு வரும்பொழுது அவங்க 1980ல இந்தியாவுக்கு வராங்க. அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வந்து 1983ல கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. ஆனா 1980லேயே ஓட்டர் ஐடியோட லிஸ்ட்ல அவங்களுடைய பேர் இருக்குது அப்படின்ற ஒரு அலிகேஷன் தான் அவங்க மேல வச்சிருக்காங்க. அதாவது லோயர் கோர்ட்ல விகாஸ் திருப்பதி அப்படின்றவங்க வந்து இதுக்கு எதிராக ஒரு கேஸும் ஃபைல் பண்றாங்க. இதை விசாரிச்ச லோயர் கோர்ட் நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 1980 சொல்றீங்க, பட் ஆனா ஆப்போசிட் சைட்ல சொல்லும் பொழுது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 1980ல தெரியாம தான் அவங்களுடைய பேர் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கே தவிர அவங்க ஓட்டர் ஐடிக்கு அப்ளையே பண்ணல. 1983ல அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கின பிறகுதான் அவங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி ஓட்டர் ஐடியுமே வாங்குறாங்கன்ற விஷயத்த தெளிவா சொல்லி அந்த பெட்டிஷனை அவங்க டிஸ்மிஸ் பண்றாங்க. ஆனா இதோட விகாஸ் திருப்பதி நிறுத்தல் என்ன பண்றாங்க, இந்த டிசம்பர்ல சிஆர்பின்னு சொல்லக்கூடிய கிரிமினல் ரிவிஷன் பெட்டிஷனை டெல்லி ஹைகோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்ணி இந்த விஷயத்துல ஃப்ராட் நடந்திருக்கு, ஃபோர்ஜரி நடந்திருக்கு, 1980லேயே சோனியா காந்தி அவர்கள் வந்து அவங்களுடைய ஓட்டர் ஐடியை வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. இது விஷயமா தெளிவு வேணும்னு சொல்லிதான் சோனியா காந்தி அவங்களுக்கு ஹைகோர்ட்ல ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு அலிகேஷன் சோனியா காந்தி அவங்க மேல வைக்கிறதுன்றது ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ரீசனுக்காக தான். ஏன்னா எலெக்ஷன் சீசன் வந்துருச்சு. இந்த நேரத்துல ஒரு 40+ இருக்கக்கூடிய ஒரு லீடர் மேல ஒரு அலிகேஷன் வச்சா அது ஒரு ஹெட்லைன் நியூஸா மாறும். அதனாலதான் இப்படி ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இவங்க செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்களும் சொல்றாங்க. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி லோயர் கோர்ட்ல தெளிவா சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இதுக்கான சோனியா காந்தி அவர்கள் இதுக்கான கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஆனா முன்னாடியே லோயர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணும் பொழுது அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, 1980ல தான் அவங்க அப்ளை பண்ணல. 1980ல அவங்க அப்ளை பண்ணல, 1983 தான் அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஓட்டர் ஐடி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி. இதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும், இதோடைய அப்டேட்ஸ் எப்படி இருக்கும்ன்றத வருங்காலத்துல பார்ப்போம்.